Hi everyone. இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எடுத்திருந்த என்ட்ரிஸை பற்றி தான் ஆப்ஷன்ஸோட என்ட்ரிஸ் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ட்ரிஸ் அது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் நேற்றே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ என்னென்னா இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறப்ப மார்க்கெட் டவுன் சைடில் இருக்கும். அதே போல் எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சைடில் கேப் டவுன் இருக்கும் இருக்கிறது பாசிபிள் சொன்னால் அதேமாதிரி இந்த ஏரியாவில் கேப் டவுன் தான் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. ஸோ ப்ளஸ்ஸு அதுவும் இல்லாமல் டிசிஎஸ் ரிசர்ச்னால மார்க்கெட் டவுனில் இருக்கிறதுக்கு சின்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே ஸோ சேம் அட் த மணி ப்ரைஸில் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 25,400 கால் அண்ட் புட்டை ரெண்டையுமே பை பண்ணிவிட்டு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலோட ஆப்ஷன்ஸ் 149 ரூபாய்க்கும் ஸோ புட்டோடது க்ளோஸ் பண்ணிவிட்டேன். அதனால் தெரியல. ஆக்சுவலாக 137 அந்த ரேஞ்சில் வாங்கியதான். ஓவரால் இதோட கேபிட்டல் ஒரு 21,500 450 ரூபா. ஓகேவா, ரவுண்டாக 20,000 வச்சுக்கோங்க. நான் இது க்ளோஸ் பண்ணும்போது 260 க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது மேக்ஸிமமே இன்றைக்கி 270 மேலே போகலை. செக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் இதுக்கு மேலே மார்க்கெட் சப்போர்ட்டில் இருந்துட்டு இங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலாக இது ரெண்டையுமே தான் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதுதான் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நான் க்ளோஸ் பண்ணும்போது நெட்டாக எனக்கு 2,200 சம்திங் ப்ராஃபிட்டு. பட் நான் ஒன் சைடு மட்டும் தான் க்ளோஸ் பண்ணேன். ஏன் ஒன் சைடு க்ளோஸ் பண்ணேன்றதை நான் லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஒன் சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு ஆக்சுவலாக இதில் 9,000 ருபீஸ் பக்கம் ப்ராஃபிட்டு ப்ளஸ்ஸு இதில் அரௌண்ட் 7,000 அந்த ரேஞ்சில் 7,000 ஸோ அந்த ரேஞ்சில் நெகட்டிவில் இருந்துச்சு. பட் நெட்டாக ப்ராஃபிட். ஸோ 20,000க்கு 2,000 வச்சுக்கோங்களேன். ஆல்மோஸ்ட் 10% ப்ராஃபிட்டு சிங்கிள் டே. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு பேர் பார்த்திங்கன்னா லாங் ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன டைமில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்று அப் சைடில் இல்லை டவுன் சைடில் வேகமாக மூவ் ஆகும். ஸோ 200 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஓரளவுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கும். எதர் டவுன் சைடில் இருந்தாலும் சரி அப் சைடில் இருந்தாலும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க்கெட் ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்க. ஸோ ஒரு ஈவெண்ட் பேஸ்டு ஆக்ஷன்ஸ் அப்போ நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்கு மார்க்கெட் அப் சைடில் போயிருந்தாலும் இந்த இடத்துல ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், டவுன் சைடில் போயிருந்தாலும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். இந்த சிங்கிள் லாட்க்கு 20,000க்கு 2,000 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சுக்கோங்க. பட் நான் இதை ஏன் சிங்கிள் சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணேன் அப்படின்னா இதை இன்னொரு ஸ்ட்ராட்டஜியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொரு என்னோடய ஐடியா. அது போக இது ஃபுல்லாகவே எக்ஸ்பைரி டேட்டுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ரீசனு. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சப்போர்ட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, இந்த சப்போர்ட் ரேஞ்சிலேயே. ஓகேங்களா, இது மேலே போகிறதுக்கும் சின்ன பாசிபிள் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே வந்தால் கூட இன்னும் ஒரு ஆவரேஜில் ஸோ கம்மியை என்னோடய லாஸை ஆல்ரெடி ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அந்த ரீசனுக்காக. அப்படி இல்லைன்னா இதை கால் ரேஷியோவாக மாற்றிடுவேன். அந்த ரீசனுக்காகவும் ஸோ இதை க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன், ஒரு ரீசன். பட் இதை ஆனால் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் படி கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி இருக்கணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு ஒன்று. இன்னொன்று சப்போஸ் கீழே போகிற மாதிரி இருந்தாலுமே இப்போ நான் மண்டே அன்றைக்கி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவேன்னா கால் ரேஷியோவாக இதை மாற்றிடுவேன். ஸோ செல் செல் சைடில் புட் கால் ஆப்ஷனையே செல் பண்ணி ஸோ ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் ஆவரேஜ் பண்ணி அதில் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி இன்னும் புதுசாக செக் பண்ணலாம். மண்டே எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது, ஏன்னா 2 டேஸ் லீவ் இல்லைங்களா, அடுத்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அதோடய என்ட்ரிஸை நான் எடுப்பேன். இல்லைனா ஸோ ஆவரேஜ் ப்ரைஸில் க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி ஒருவேளை இதை நான் க்ளோஸே பண்ணாமல் விட்டு எனக்கு நெகட்டிவ்லேயே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் எனக்கு எவ்வளோ லாஸ் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் லாஸே எனக்கு இன்னும் ஒரு 2,200 சம்திங்கில் தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஓவராலாகவே இது 21,000 சம்திங் தான் இதோட கேபிட்டலு. அதில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு யூஸ் பண்ண 11,000 சம்திங் 10 நாட் 11,000
என்னோடய கேபிட்டலும் ரெக்கவர் ஆகிருக்கும், ப்ளஸ்ஸு 9,000 வந்து ப்ராஃபிட்டையும் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட்டாக இதில் எனக்கு இன்னும் ஒரு 2,000 தான் என்னுடைய மேக்ஸிமம் லாஸே வந்தாலும் வரும். ஸோ இந்த ஒரு வேளை எனக்கு ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லாஸ் இதோட வந்து என்னோட ப்ராஃபிட் ரேஷியோவும் இன்க்ரீஸ் ஆகும். நான் கால் ரேஷியோவுக்கு கன்வெர்ட் பண்ணேன், இன்னொரு ஸ்ட்ராட்டஜிக்கு கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னா இதோட இன்னும் வந்து நான் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரு 4 days வந்து எக்ஸ்பைரிக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்து பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து பையராலையும் நெட் ப்ராஃபிட்டில் இருக்க முடியும். ஒன்று. இது போக இது பிளைண்டாக இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை மட்டும் வச்சுட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. மார்க்கெட் என்ன ரேஞ்சுக்கு போகும் அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியணும் டெக்னிக்கலாக. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு பிட்வீன் ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குது சைட்வேஸ்லனா அப்போ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் ஆப்ஷன் பையராக இருக்கணுமா இல்லை ஆப்ஷன் ரைட்டர் ஆர் ஆப்ஷன் செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லராக இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பையர்னால் என்ன, ஆப்ஷன் ரைட்டர்னால் என்ன, புட்டுனா என்ன, கால்னா என்ன, ஸோ இதில் இன்டென்சிக் வேல்யூனா என்ன, எக்ஸ்டென்சிக் வேல்யூனா என்ன அப்படிங்கிற அடிப்படை பேசிக்ஸ் தெரியணும். இது தெரியறதுக்கு முன்னாடி டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியலைனாலும் ஓரளவுக்காவது டெக்னிக்கல் அனாலிசிஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் ஓவராக தெரியணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பிஃபோர் அ டூல் இருக்குது, அந்த டூலை பேஸ் பண்ணி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலாச்சு உங்களால் ப்ராஃபிட்டாக இருக்க முடியும். இதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்த என்ட்ரி. இதை எதுக்காக இந்த ஆக்சுவலாக வந்து இதை கொடுக்கக்கூடாது, நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தர் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜிஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, கஸ்டமைஸ் பண்ணி நிறைய நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நீங்கள் கற்றுக்கணும். எந்த இடத்துல அட் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அவுட் ஆஃப் த மணி தான் என்ன, எந்த மணியை பை பண்ணும்போது எவ்வளோ ப்ரைஸி நம்மளுடைய ஈக்விட்டி ப்ரைஸு ₹1 இருந்துச்சுன்னா அட் த மணியில் எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கால்குலேட் பண்ண தெரியணும். அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இதில் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். இன்னொன்று, இந்த 21,000மே இதில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸும் இருக்குது. நீங்கள் ஓவராலாக வந்து இந்த டைம் வரைக்கும் எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு போகலை அப்படின்னா 2 சைடுமே லாஸஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதனால் டெக்னிக்கல் ப்ளஸ் ஆப்ஷனோட ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் வேறு ஸ்ட்ராட்டஜிஸோட ஆக்சுவலாக ப்ராஃபிட் சினாரியோவை காட்டக்கூடாது. நான் அடுத்து வந்து ஸ்ட்ராட்டஜிஸை வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் கொடுத்துருக்கேன் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஸ்ட்ராட்டஜிஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து ஜஸ்ட்டு டெமோ பர்பஸோட டெமோ இதுவாக எடுத்து அதை நான் உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்குறேன். தேங்க்யூ எவ்ரிவன்.